நமக்காக அந்த கிருபையை குறித்து கூட எண்ணல நாம. அந்த கிருபை என்ன செய்தது என்பது கூட அறியாதவங்க நாம. அப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்து விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த நமக்கு அந்த கிருபை வெளிப்பட்டது. எப்படி? இந்த கல்வாரி சிலுவையில் அந்த கிருபை தொங்கிக் கொண்டிருந்தது, 2 கரங்களை வீட்டு. அந்த கிருபை தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த கிருபையின் சரீரத்துல, அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் கிருபாசனம். அல்லேலூயா. அந்த கிருபை தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த கிருபையின் சரீரத்துல, அந்த வார்த்தையின் சரீரத்துல அடிக்கப்படாத ஒரு இடம் இல்லை. ஒரு இடம் இல்லை. எல்லா இடங்களும் அடித்து கிழிக்கப்பட்டது. நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் தான் பூமிக்கு வந்தது. ஆமென். அந்த பூமிக்கு இந்த வேதாகமம் வந்த போது அந்த வேதாகமத்தை தூக்கி தான் சிலுவையில் இறந்தார்கள். இன்னைக்கும் 2000 வருஷம் கழிச்சும் அவருடைய வார்த்தையை இன்னும் சிலுவையில் இறந்து கொண்டிருக்கிறார்.